what to pack in your hospital bag for the baby. So generally வந்து இந்த பவுடர்ல வந்து talc அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, கேன்சர் காசிங் சப்ஸ்டன்ஸ். ஸோ இது வந்து பேபிங்களுக்கு வந்து யூஸ் பண்றது வந்துட்டு பிரெஸ்ட் பம்ப் இல்லைன்னா ஃபீடிங் பாட்டில், இந்த ரெண்டு விஷயமே வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து டயப்பர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அமரோட பாட்டியோட பழைய காட்டன் சாரி எடுத்து அதை வந்து வெல்கம் டு ஹரிஜா vlogs. ஸோ இன்னைக்கு என்னோட வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, what to pack in your hospital bag for the baby. First, few set of unisex clothes. அதாவது காட்டனில் கொஞ்சம் யூனிசெக்ஸ் க்ளோத்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் நமக்கு தான் தெரியாது இல்லையா பாயா கேர்ளா அப்படின்னு சொல்லி. காட்டன் கிளாத் நாப்கின்ஸ் அண்ட் காட்டன் கிளாத் வைப்ஸ். ஏன் காட்டன் கிளாத் நாப்கின்ஸ் வந்து எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து டயப்பர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் நான் வந்து பர்சனலி வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அமரோட பாட்டியோட பழைய காட்டன் சாரி எடுத்து அதை வந்து நல்லா பீஸாக கட் பண்ணி ஒரு ஸ்கொயர் டைப்பில் வந்து கட் பண்ணி நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம். பிகாஸ் பேபி வந்து நியூ பார்னாக இருக்கனால ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இல்லையா, அதனால வந்து அதுக்கு வந்து ரொம்ப கோசியாக ஃபீல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வீட்லேயே வந்து பழைய காட்டன் சாரி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃபார் த ஸ்கின். அதனால் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் காட்டன் கிளாத் நாப்கின்ஸும் அண்ட் காட்டன் கிளாத் வைப்ஸ். ஸோ காட்டன் கிளாத் வைப்ஸ் வந்து எதுக்குன்னா, பேபியோட இதெல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. ஸ்வெட்டர், இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைமேட்டுங்க. எதுக்கும் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. பிகாஸ் கிளைமேட் எப்படி மாறும்னு யாருக்குமே தெரியாது இல்லையா. பேபி கிளவ்ஸ் ஆர் மிட்டன்ஸ், அதுக்கப்புறம் கேப் அண்ட் சாக்ஸ். ஜெனரலாக வந்து இந்த க்ளவுஸ் ஒரு மிட்டன்ஸ் வந்து நம்ம எதுக்கு வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ பார்னுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப லாங் நெயில்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் அவங்கள ஹர்ட் பண்ணிப்பாங்க தெரியாமல். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து க்ளவுஸ் இந்த மிட்டன்ஸ் வந்து போட்டு விடுறோம். அண்ட் கால் வந்து கொஞ்சம் வார்ம்த்துக்காக தான் நம்ம வந்து சாக்ஸ் போட்டு விடுறோம். ஸோ கேப், சாக்ஸ் அண்ட் மிட்டன்ஸ். சாஃப்ட் டவல். ஸோ எதுக்கு நம்ம வந்து இந்த டவல் சாஃப்டாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நம்ம ஒன்றும் சொன்ன மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஹார்டான டவல் எடுத்துட்டோம்னா அவங்க ஸ்கின்க்கு அது அகெயின்ஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது ரேஷஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து இட் இஸ் சேஃப் டு டேக் சாஃப்ட் டவல்ஸ். சாஃப்ட் பிளாங்கெட் அண்ட் ஸ்வாடல். ஸோ சாஃப்ட் பிளாங்கெட் அண்ட் ஸ்வாடல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு பேபி வந்து அவங்களோட அம்மாவோட வூமில் இருக்கும்போது ரொம்ப கோசியாக வார்ம்த் ஃபீலிங்கோடு தான் வந்து அவங்க இருந்திருப்பாங்க. அதுதான் அவங்க எதிரும் பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஜென்ரலாக வந்து பேபி பிறந்ததுக்கப்புறம் அதே அந்த என்வாயன்மெண்ட் வந்து நம்ம கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்து இந்த சாஃப்ட் பிளாங்கெட் இந்த ஸ்வாடல் எல்லாம் போட்டு பேபியை வந்து ரேப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக மறக்காமல் சாஃப்ட் பிளாங்கெட் அண்ட் ஒரு ஸ்வாடல் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்வாடல் வந்து காட்டனில் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் எந்த ஒரு விஷயம் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அதை வந்து துவைச்சி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒன் வாஷ் பண்ணி தான் நம்ம வந்து பேபிக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஏதாவது டை இருக்கக்கூடாது, எந்த இதுவுமே வந்து பேபிக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன். 2 to 3 காட்டன் சாஃப்ட் ஷீட் இல்லைனா பெட். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேபி வந்து நம்ம கீழே வைக்கும்போது அது வந்து நல்லா கொஞ்சம் கோசியாக இருக்கிறதுக்காக தான் வந்து நம்ம வந்து ஒரு பெட் இல்லைன்னா ஒரு காட்டன் ஷீட் வச்சு நம்ம வந்து பேபியை படுக்க வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க. இது வந்து பேபிக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வாங்கி வச்சுக்கோங்க. வாட்டர் ப்ரூஃப் பெட்ஷீட் ப்ரொடெக்டர் இல்லைன்னா ரப்பர் ஷீட் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னா, பேபி வந்து வெட் பண்ணும்போது அது வந்து அந்த காட்டன் ஷீட்லேயோ இல்லைன்னா அந்த பெட்லேயோ வந்து அந்த இது ஈரப்பதம் வந்து ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து இந்த பெட்ஷீட் ப்ரொடெக்டரும் இல்லைன்னா அது வந்து ரப்பர் ஷீட் வாங்கி வச்சுக்கோங்க. பேபி சோப் அண்ட் ஷாம்பூ. க்ரீம்ஸ் வந்து ஆப்ஷனல் தாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக அவங்களுக்கு ஆயில் செக்ரீஷன் வந்துட்டு நேச்சுரலாகவே இருக்கும். ஸோ நான் இன்ன வரைக்கும் என் பேபி வந்து 6 months ஓல்டு, இந்த வரைக்கும் நான் எந்த ஒரு லோஷனோ இல்லை எந்த ஒரு க்ரீமே நான் பேபிக்கு அப்ளை பண்ணல. பட் ஐ ஹவ் சோப் அண்ட் ஷாம்பூ மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் சோப் அண்ட் ஷாம்பூ வாங்கிக்கோங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களோட ஆப்ஷனல் தாங்க. டயப்பர்ஸ் அண்ட் வைப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு டயப்பரும் வைப்பும் வந்து பேபி மேலே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அது வந்து ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்து கொஞ்சம் நேரில் பாருங்கள். ஏதாவது அவங்களோட ஸ்கின்ல வந்து ஏதாவது ரேஷஸோ இல்லை ஏதாவது ஃபார்ம் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் சின்ஸ் அவங்க பேபியாக இருக்கனால அது இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப நேரம் விடுவாங்க. பட் அது மட்டும் பண்ணிடாதீங்க. நான் வந்து பேபிக்கு வந்துட்டு என்னதான் நான் வந்து கிளாத் யூஸ் பண்ணாலுமே ஒரு பர்டிகுலர் பீரியட் அப்போ ஐ ஹேட் டு யூஸ் டயப்பர். ஸோ அந்த டைம் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 2 to 3 hours நான் சேஞ்ச் பண்ணிடுவேன்.
ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து இஃப் இன் கேஸ் நீங்கள் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா சீக்கிரமாக சேஞ்ச் பண்ணுறது பார்த்துக்கோங்க. அண்ட் வைப்ஸும் அதே மாதிரி தான் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு கம்பெனி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா பேபி வந்து சம்டைம்ஸ் வந்து சின்ன நெக்கும் வந்து ஒட்டியிருக்கனால சம்டைம்ஸ் நம்மளால் வந்து அந்த இடத்துல கழுகி விட முடியாது. ஸோ அதனால வைப்ஸ் வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு கம்பெனியில் ஒரு வைப் வாங்கி வச்சுக்கோங்க. இது லாஸ்ட் அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தாங்க. பிரெஸ்ட் பம்ப் இல்லைன்னா ஃபீடிங் பாட்டில், இந்த 2 விஷயமே வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ பிரெஸ்ட் பம்ப் வந்துட்டு மேனுவலும் இருக்கு, அப்புறம் எலக்ட்ரிக்கும் இருக்கு. ஸோ அது வந்து ஆப்ஷனல் தாங்க. நான் வந்து இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணல, எனக்கு என்னவோ தெரியல அது ஏன் யூஸ் பண்ணணும்னு தோணல. பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி இன் ஆப்ஷனல் ஃபீலிங். பட் மோஸ்ட்டாக வந்து நீங்கள் ஃபீட் பண்ண பாருங்கள். இட்ஸ் அ பாண்டிங் டைம் வித் பேபி. ஐ சஜஸ்ட் நீங்கள் வந்து பேபிக்கு ஃபீட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப நல்லது. ஏன்னா ஈவன் இஃப் யூ ட்ரை டு பிரெஸ்ட் பம்ப் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் ஃபீட் பண்ணுறதும் வந்துட்டு ஒரு இதாக பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அந்த பாண்டிங் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டாக்டர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, பேபி வந்து வெறும் மில்க் குடிக்கிறதுக்காக மட்டும் அழுகாது, ஃபார் த கம்ஃபர்ட் அதுக்காகவும் அழுகும் அப்படின்னுவாங்க. ஏன்னா அந்த ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் with the baby வந்து will create a beautiful bond between the mother and the child அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி கண்டிப்பாக வந்து ஃபீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிரெஸ்ட் பம்ப் கொஞ்சம் கம்மி பண்ணி. பட் பிரெஸ்ட் பம்ப் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நெக்ஸ்ட் வந்து இந்த பவுடர் இஷ்யூ பற்றி பேசலான்னு நான் நினச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய நம்மளோட பேரண்ட்ஸ்க்குலாம் வந்து இந்த பவுடர் பற்றின அவேர்னஸ் வந்து இல்லை. ஸோ ஜென்ரலாக வந்து இந்த பவுடரில் வந்து டால்க் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது ஒரு கார்சினோஜெனிக் சப்ஸ்டன்ஸ், அதாவது கேன்சர் காசிங் சப்ஸ்டன்ஸ். ஸோ இது வந்து பேபிங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்துட்டு நம்ம தவிர்க்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய ப்ரீதிங் இஷ்யூலேருந்து நிறைய வந்து ஆஸ்துமா இஷ்யூ வரைக்குமே நிறைய வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு இப்போ இருக்கிற ஸ்டடி சொல்லுது. ஸோ நம்மளோட பேரண்ட்ஸ் வந்துட்டு அது வந்து அவ்வளோ பெரிய அவேர்னஸ் அவங்களுக்கு இல்லாதனால அது பவுடர் போடலாம், அது வந்து தப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட். ஸோ வந்துட்டு இன்கேஸ் இந்த டால்க் இல்லாமல் நேச்சுரல் பவுடர்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணலாம். பட் இட்ஸ் பெட்டர் டு அவாய்டுங்க. நான் வந்து இன்ன வரைக்குமே வந்து என் பேபி 6 months old, நான் இது வரைக்கும் நான் பவுடர் யூஸ் பண்ணல. பிகாஸ் நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் நமக்கு என்ன சொன்னாலுமே வந்து நம்ம பெட்டர் சேஃப்டி வந்து பார்க்குறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் வந்து பவுடரை தவிர்க்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. மறக்காமல் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு காட்டன் கிளாத்துமே நம்ம வாங்கணும் அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு வாஷ் அண்ட் தென் யூஸ். ஏன்னா அது நான் முன்ன சொன்ன மாதிரியே தான், சின்ஸ் டை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இஃப் இட்ஸ் ஒயிட் கிளாத்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் ஏதாவது வந்து டிசைன் இருந்ததுன்னா இட்ஸ் பெட்டர் டு வாஷ் அண்ட் யூஸ். So thank you for watching my video. What to pack in your hospital bag for your baby is useful ன்னு நான் நினைக்கிறேன். So thank you and next video உங்களை நான் மீட் பண்ணுறேன். Bye bye.